கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கிருபை செய்வாராக. கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 7ஆம் மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் அதை குறித்து சாட்சி சொல்வதையும் நான் கேட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த 7ஆம் மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் பிலேயாமுக்கு செவி கொடுக்காமல் உம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் சொல்லப்பட்ட சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 சொல்கிறது, இனி உன் வாழ்க்கையிலே சாபம் இராது. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே தடையாய் இருப்பதற்கு பல சாபங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சாபங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாபமாக இருக்குமோ என்று சொல்லி நீ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீ தேவனிடத்திலே அன்பு கூறும்போது 4 தலைமுறை சாபத்தை விசாரிப்பேன் சொன்ன தேவன் 1000 தலைமுறை இரக்கம் பாராட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இனி சாபம் இராதபடி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். லேவி என்ற கோத்திரத்தின் மேல் ஒரு பயங்கரமான சாபம் இருந்தது. அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தது? தன் தகப்பனே அந்த லேவியை சபிக்கிற ஒரு சாபமாக இருந்தது. ஆனால் அந்த சாபம் மோசே ஜெபித்த போது ஒரு ஆசீர்வாதமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை வாசிக்கும் போது யாக்கோப்பு தான் மரிக்கிற வேளையிலே தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். அவர் இறக்கப் போகிறார். ஆதலால் தன் பிள்ளைகள் 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு அவர் ஒவ்வொரு பிள்ளையாய் உனக்கு நேரிட போகிற காரியத்தை மரிக்கும் முன் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம கூட ஏதாவது ஒரு மரண வீட்டில் போனால் கேட்போம்ல, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக என்ன பேசினாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதே மாதிரி கடைசி நேரத்தில் நான் சொல்ல போகிற காரியங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டார். அப்பொழுது லேவி கோத்திரத்தை பார்த்து, லேவியை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 5, 6, 7 வாசிக்கும் போது, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் குண்டுமையும் கருவிகள். என் ஆத்மாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோப்பிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் மேலே இருந்த கோபமும் மூர்க்கமும் சாபமாயிருக்கிறது. அவர்களை சிதற பண்ணுவேன், அவர்களை பிரிந்து போக பண்ணுவேன், அவர்களை துரத்தி விடுவேன் என்று யாக்கோப்பு அந்த நாளிலே லேவியை குறித்து சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறார் என்று பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவிக்கும் சிமியோனுக்கும் ஒரு சகோதரி தீனாள் இருந்தாள். அவர் சீகேம் தேசத்தை வேவு பார்க்க போகும்போது அந்த சீகேம் ராஜா அவளை கற்பழித்து திருமணம் செய்து கொள்ள பிரயாசப்படுகிறான். இது தன் சகோதரன்களுக்கு அறிந்தபோது அவர்கள் அவளிடத்தில் நயமாய் பேசி, நீங்கள் விருத சேதனம் செய்தால்தான் என்னுடைய தமக்கையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவளிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த பெண்ணுக்காக அந்த ஊர் முழுவதும் விருத சேதனம் செய்கிறார்கள். 8ஆம் நாளிலே செய்ய வேண்டிய விருத சேதனம் ஒன்று உண்டு நமக்கு. அந்த விருத சேதனத்தை செய்யும் போது அவர்களுக்கு நோவு உண்டாக்குகிறது. அந்த நோவினால் மிகவும் வேதனைப்பட்டு அவரவர்கள் அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது லேவியும் சிமியோனும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அவளை எல்லாரையும் அவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வலி அதில் கொன்று போட்டு விடுகிறார்கள். இது யாக்கோப் அறிந்த உடனே
என் குடும்ப வாசனையை கெட்டுவிட்டது என்று சொல்லி அந்த மரிக்கிற தருவாயிலே அந்த கோபம், அந்த மூர்க்கம் என்ற பட்டயம் உங்களுக்கு சபிக்க கடவது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மேல அந்த கோபமும் மூர்க்கமும் ஒரு சாபமாக காணப்பட்டது. ஆனால் என்னாகமும் 25ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது அந்த லேவி மேல் இருந்த கோபம், மூர்க்கம் என்ற சாபம் எப்படி நிவர்த்தியானது? என்னாகும் 25:7-8 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் மோவாபிய ஸ்திரீகளோடு ஆலயத்திலே சைனிக்க பிரயாசப்பட்ட போது ஒரு மகன் அந்த ஆலயத்திலே ஒரு மோவாபிய ஸ்திரீயோடு பார்த்த ஆசாரியனாகிய எலியேசரின் மகன் பினேகாஸ் ஒரு ஈட்டி எடுத்து ஒரே குத்தாய் அந்த மகளை குத்தி கொன்று விடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் இருவரையும் கொன்று போடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக பினேகாஸ் மகா வைராக்கியம் கொண்டபடியினால் இந்த வாதை இஸ்ரவேல் தேசத்திலே நிறுத்தப்பட்டது. அவன் என் நாமத்திற்காக லேவியனாகிய அவன் மகா வைராக்கியம் கொண்டபடியினால் அந்த ஆசாரிய தத்துவ ஊழியத்தை அவன் தலைமுறையாய் அவனுக்கு நான் நியமிப்பேன். எப்படி பாருங்க, ஒரு மனிதனின் சாபம் அந்த கோத்திரத்திலே, ஒரு மனிதனின் கர்த்தரின் பக்தி வைராக்கியம், அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவி கோத்திரம் வேலை செய்ய வேண்டாம், அவர்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு கூட்டம் என்று அவர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என்னாகும் 6ஆம் அதிகாரம் 23-27 வாசிக்கும் போது ஏதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு லேவி கோத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, பண்டிகை ஆசரிக்கிறதிலும் பலி செலுத்துவதற்கும் சபிக்கப்பட்ட அந்த லேவி கோத்திரம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த லேவி கோத்திரத்தின் மேல் இருந்த சாபம், மூர்க்கமும் கோபமும் பட்டயம் சபிக்கப்படுவது என்று சொன்ன அந்த சாபம் ஆண்டவர் பிற்காலத்தில் இந்த கோத்திரத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட எப்படிப்பட்ட சாபம் உன்னை அலக்கடித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் செபிக்கும் போது அந்த சாபத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 46:49-6 என் ஆத்துமா லேவியை தனிமைப்படுத்தி விடுகிறது, அவனுடனே சேராதே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களோடு யாரும் சேரக்கூடாது என்ற ஒரு சாபம் அவர்கள் மேல் இருந்தது. ஆனால் உபாகம் 33:8 லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மெரிபாவின் தன்னிடத்திலே வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகளால் தேவனத்தில் ஏதாவது அறிய வேண்டும் என்றால் தும்மீம் ஊரீம் இடத்திலே வர வேண்டும். அந்த தும்மீம் ஊரீமை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் லேவி கோத்திரத்தில் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தும்மீம் ஊமீம் எதற்காக பயன்படும்? ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்காக, யுத்தத்திற்கு யார் செல்ல வேண்டும் என்று பார்ப்பதற்காக, ஒரு நீதி நிலைநாட்டுவதற்காக. அப்படியாய் துரத்தப்பட வேண்டும், அவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது என்ற அந்த சாபம் அவளிடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியாகமம் 49:8 யாக்கோபின் சாபம் அவர்கள் பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உபாகம் 10:8 தேவன் அவர்களை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் லேவி கோத்திரத்தை மாற்றினார். எப்படி பிரித்தெடுத்தார்? ஆசாரியர்கள், லேவியர்கள், ராஜாக்கள், பிரதான ஆசாரியர்கள், ஏன் லேவியராகமம் என்ற ஒரு புத்தகமே உருவாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். கோபம், மூர்க்கம் என்பது மாறி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு சந்ததியாய் மாறிட்டார்கள். ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய சந்ததியாய் மாறினார்கள். துரத்தப்பட வேண்டும் என்ற சாபம் அவர்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கத்தாராய் மாறினார்கள். பிரித்து போக வேண்டும் என்ற நிலைமை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய், ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய சந்ததியாய், பிரதான ஆசாரியர்களாய் லேவி கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நாலாவது, அதே ஆதியாகமம் 49:8 நான் இஸ்ரவேலை சிதற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். They will be scattered என்று சொன்னார். ஆனால்
அந்த ஜாதி அவர்கள் பிரிந்து போகவில்லை, அவர்கள் துரத்தப்படவில்லை, அவர்கள் சிதறடிக்கப்படவில்லை. மாறாக யோசுவா 13:33 வாசிக்கும் போது அவர்களுக்கென்று ஒரு தனி பங்கை கர்த்தர் கொடுத்து, தனி தேசத்தை கானானிலே கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். லேவி கோத்திரத்தின் மேல் இருந்த சாபம், கோபம், மூர்க்கம் என்ற பட்டயம் ஆசீர்வாதமாய் மாறினது. துரத்தப்பட வேண்டும் என்ற சாபம் ஆசீர்வாதமாய் அவர்கள் ஊரின் தும்மிமை எடுத்து ஆலோசனை சொல்லக்கூடியதாய் மாறினது. பிரிந்து போக வேண்டும் என்றிருந்த சாபம் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிதறி போக வேண்டும் என்ற சிந்தம் கானான் தேசத்திலே ஒரு தேசமே அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் யோசுவா மூலம் கர்த்தர் பேசி யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 33:18 வாசிக்கும் போது, தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியரும் லேவியரும் இல்லாமற் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியா கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அவங்க துரத்தப்படவும் கூடாது, பிரிந்து போகவும் கூடாது, சிதறடிக்கப்படவும். என் சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவர்கள் ஓய்ந்து போவதில்லை என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வழியிலே கூட எப்படிப்பட்ட சாபம் உன் வாழ்க்கையை அலக்கடித்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு லேவி மேல் இருந்த சாபம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறிற்றோ, கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அவர் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். பிள்ளை பெறாத ஒரு மலடியாய் ஒரு சாபம் உன்னை அலக்கழிக்கிறதா? பிரிந்து போய்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கடன் பிரச்சனை மூழ்கி கொண்டிருக்கிறாயா? எதை சம்பாதித்தாலும் பொத்தலான பைக்குள்ளாய் போகிற ஒரு சாபம் உன்னை வாட்டி வதைக்கிறதா? வியாதி என்ற சாபம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எப்படிப்பட்ட சாபமாய் இருந்தாலும் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் இந்த காலவெளியிலே இந்த மாதம் இனி சாபம் இராது என்று கர்த்தர் உன்னை தேற்றி, உன்னை அந்த சாபத்தை குறித்தே நினைக்காதே. இன்றைக்கு 1000 தலைமுறை உனக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் இப்படி சபித்து விட்டார்களே, அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே, அந்த சாபம் தானா என்னை இன்றைக்கு அலக்கழிக்கிறது என்று யோசிக்காதே. இன்றைக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் இந்த மாதம் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், இனி சாபம் இராது என்று சொன்ன தேவன், எங்களை நீர் வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் எல்லா சாபக்கட்டுகள் உடைந்த ஆண்டவரே, குடும்பங்களிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை லேவியின் மேலிருந்த அந்த சாபம், கோபம், மூர்க்கம் என்ற பட்டயம் ஆண்டவரே, துரத்தப்பட வேண்டும் என்ற சாபம், பிரிந்து போக வேண்டும் என்ற சாபம், சிதறடிக்கப்பட வேண்டும் என்ற சாபம் ஆண்டவரே அப்பா மாறி ஆண்டவரே ஆசீர்வாதமான காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோமே. இந்த காலைகளிலும் அப்படியாய் இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள சாப கட்டுகள் உடைகிறதற்காய் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்திலே ஒரு மாபெரும் விடுதலை தருகிறதற்காய், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord. Amen.